ஆமேன். இன்றைய வார்த்தை இன்றைய நாளில் 25ஆம் தேதி 12வது மாதம் 2025ஆம் ஆண்டு. இன்றைய நாளிலும் நத்தார் புத்தாண்டுகளை கொண்டாடி கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 2வது வசனம். இருளில் நடக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருள் தேசத்தின் குடியிருக்கிறவர்கள் மேல் அங்கே வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொல்லி இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, பாருங்கள், இருளில் நடக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லுகிறது. மரண இருள் என்ன செய்கிறதாம்? தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் அங்கே பிரகாசித்ததாம் என்று சொல்லி அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமை பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலும் ஜனங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே இருளிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள். இருள் என்றால் என்ன என்று பார்ப்போமா இருந்தால், நோய் என்கிற இருள், வறுமை என்கிற இருள், பொருளாதார பிரச்சனை என்கிற இருள் இந்த நாட்களிலே, அது மட்டுமல்ல பயம் என்கிற இருள் இந்த நாட்களிலே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல நாளை குறித்து இந்த நாட்களிலே என்ன செய்வோம் என்கிற ஒரு இருளோடு பயத்தோடு இந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. தேவன் இந்த நாட்களிலே ஒளியாக இருக்கிறார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அந்த இருளிலே இருந்த ஜனங்கள் இந்த நாட்களிலே ஒளியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாட்களிலே காண்கிற வேளையிலே அவருடைய அந்த ஒளியின் பிரகாசம் அவர்களுடைய இருளை வெளிச்சமாக்கியது என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமை அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து இந்த நாட்களை உலகம் எங்கிலும் இந்த நாட்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இந்த நாட்களிலே அது முக்கியமல்ல. இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற காரியம், இருளை வெளிச்சமாக்குறவர் இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அங்கே எப்படி என்று சொன்னால், யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், தெய்வ குமாரனாகிய பிதாவாகிய தேவன் இந்த நாட்களிலே என்ன செய்கிறார்? தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியிலே இந்த நாட்களை அனுப்பி தந்து இந்த ஜனங்கள் மீது இந்த நாட்களை இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி அங்கே வேதத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாட்களிலே எதற்காக இந்த ஜனங்கள் மீது இந்த நாட்களை அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி அங்கே இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், அருமை பிள்ளைகளே, இந்த நாட்களே பாருங்கள், அதற்கு ஒரு காரியம் இருக்கிறது. என்ன காரியம் என்று சொல்லி பார்ப்போமா இருந்தால், தேவன் அந்த ஜனங்கள் மேலே இந்த நாட்களிலே அன்பு கூர்ந்தார். அதாவது நெருக்கப்படுகிற ஜனங்கள் மீது, இருளிலே இருக்கிற ஜனங்கள் மீது அன்பு கூர்ந்தபடி நிமித்தம் குமாரனை அனுப்பினால்தான் அவர்கள் அந்த வெளிச்சத்திலே நடக்க முடியும் என்ற நோக்கத்தின் நிமித்தம்தான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை, தன்னுடைய செல்ல பிள்ளையாகிய ஆண்டவரை இந்த நாட்களிலே இந்த பூமிக்கு அனுப்பி தந்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அதை குறித்து தான் ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக பாருங்கள், 700 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி இப்படியாக இந்த நாட்களில் எழுதி வைத்திருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி என்றால், இருளிலே நடக்கிற ஜனங்கள் அங்கே பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். சாதாரண வெளிச்சம் அல்ல, சிறிய வெளிச்சம் அல்ல, பெரிய வெளிச்சம் என்று சொல்லி இங்கே இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, அப்படியானால் அந்த வெளிச்சத்தை கண்ட ஜனங்கள் இன்றைக்கு என்ன செய்தார்கள்? அந்த வெளிச்சத்திலே நடக்கும்படியாகத்தான் அந்த வெளிச்சமாக இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாட்கள் இந்த பூமிக்கு வந்தார். ஆனால் இன்றைக்கு ஜனங்கள் அந்த வெளிச்சத்தை விட்டுவிட்டு இருளிலே நடப்பதுதான் எங்களுக்கு இந்த நாட்களே பழகி போய்விட்டது என்று சொல்லி இருளிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், பாருங்கள், குற்றவியல்களை புரிந்த நாட்களே இருளுக்குள்ளே இந்த நாட்களே தள்ளப்படுகிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த நாட்களே பயத்தினாலும் நோயினாலே பிடிக்கப்பட்டு இந்த நாட்களே நோயின் மூலமாய் பயத்தின் மீதால் மரண பயத்தோடு இந்த நாட்களே வாழ்ந்து கொண்டு இருளிலே இந்த நாட்களே நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் அப்படியாக இந்த நாட்களை நம்மை வாழும்படியாக இந்த நாட்களை அவர் உருவாக்கவில்லை. அவர் எப்படியாக வாழும்படியாக நம்ம உருவாக்கினார் என்றால், நாங்கள் எல்லாவற்றையும் இந்த நாட்களை ஆண்டு கொள்ளும்படியாகத்தான் ஆதிகாமத்திலே இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மனுஷனுடைய கரத்திலே சகல அதிகாரங்களையும் கொடுத்து நீயே எல்லாவற்றையும் ஆண்டுகொள் என்று சொல்லி, நீ பலுகி பெருக என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஆனால் மனுஷனோ தேவனுடைய சத்தத்தை, தேவனுடைய காரியங்கள் இந்த நாட்களை கேட்காதபடி நான் இருளிலே தான் நடப்பன் என்று இந்த நாட்களிலே அவர்கள் கீழ்ப்படியாமல் இந்த நாட்கள் இருக்கிறது நிமித்தம்தான் மரண இருள் மனுஷனை சூழ்ந்து கொண்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அன்பு பிள்ளைகளே,
அந்த மரண இருளிலே இருந்து விடுதலை பண்ணும்படியாகத்தான் தெய்வகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இந்த நாட்களிலே வந்தார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த பாவ கட்டுக்களில் இருந்து, இருளின் நோய் என்ற கட்டுக்களில் இருந்து விடுதலை செய்யும்படியாகத்தான் குமாரன் வெளிக்கிட்டார். இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் கேட்கிற ஒவ்வொருவர் உள்ளத்திலும் தேவனுடைய ஒளி இந்த நாட்களை பிரகாசிக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.